ஃபர்ஸ்ட் ஒன்று செக்ஷன் 25. இந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு பெரிய ஏரியா, 4 சப்செக்ஷன் தான் இருக்கும். அதில் இப்போ சப்சிக்வெண்ட்டாக இந்த 2017 அமெண்ட்மெண்ட்டில் வந்து அந்த சிசின்னு ஒரு கிளாஸ் மட்டும் சேர்த்தாங்க. அது வந்து இந்த அட்வர்ஸ் பொசிஷனை வந்துட்டு நீங்கள் ப்ளீ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் கோட் ஃபீ கட்டணும். முன்னாடி அது கிடையாது. செக்ஷன் 24 பொறுத்தளவில் முன்னாடி ஏ பி சி டி இருந்துச்சு. இப்போ சிசின்னு ஒரு கிளாஸ் மட்டும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க 2017. செக்ஷன் 25A இந்த ரிலீஃபை பொறுத்தளவில் ஒரு எக்ஸப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, in a suit for a declaratory degree or order whether with or without consequential relief not falling under section 26. 26ல வராத கேட்டகரிக்கு எல்லாமே நீங்க இதுல வேல்யூ பண்ணிக்கலாம். 26 என்ன அப்படின்னா அடாப்ஷன் சூட்ஸ். அடாப்ஷனுக்கு சூட் போடுவோம். அந்த அடாப்ஷன் சூட் செக்ஷன் 26ல வராத ஏரியாஸ், அதாவது அடாப்ஷன் சூட்டை தவிர்த்து மீத இருக்கிற எல்லா டிக்ளரேஷனும் செக்ஷன் 25ல தான் நீங்க வேல்யூ பண்ணணும். செக்ஷன் 25 பொறுத்தளவுல ஏ பி சி சிசின்னு ஒரு கிளாஸ், அதுதான் 2017 அமெண்ட்மெண்ட். அடுத்து டி, இந்த 5 சப் கிளாஸஸ். செக்ஷன் 25A என்ன அப்படின்னா, வேர் த பேயர் இஸ் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் ஃபார் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டு விச் த டிக்ளரேஷன் ரிலேட்ஸ் fee shall be computed on the market value of the property or on ₹5,000 whichever is higher. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ அந்த ப்ராப்பர்ட்டியோட சப்ஜெக்ட் மேட்டர், அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து இதில் ஸ்பெசிஃபிக்காக இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் கன்ஃபைன் பண்ணலை. அது டேஞ்சபிள் ரைட்டாக இருக்கலாம், இன்டேஞ்சபிள் ரைட்டாக இருக்கலாம், எதுக்கு வேணால் நீங்கள் டிக்ளரேஷன் ரிலீஃப் கேட்கலாம். இந்த 25A பொறுத்து என்ன அப்படின்னா, டிக்ளரேஷன் அண்ட் ஃபார் பொசஷன், எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்ன ரைட் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ ஃபார் பொசஷன், எனக்கு பொசஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 25A வேல்யூ பண்ணணும். 25A மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்னவோ அந்த மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூங்கிறது நம்ம ஏற்கனவே செக்ஷன் 7ல டிட்டர்மினேஷன் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ பார்த்தோம். அதே இதுதான் செக்ஷன் 47A ஆஃப் ஸ்டாம்ப் ஆக்ட், அதில் என்ன வேல்யூ பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அந்த மார்க்கெட் வேல்யூவில் நீங்கள் வேல்யூ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆர் ஆன் அமௌண்ட் ஆஃப் ₹5,000. எது ஹையர் வேல்யூ அது. சம்டைம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியோட சப்ஜெக்ட் மேட்டரே ₹4,000 இருக்கும் அப்படின்னா நீங்கள் ₹5,000 தான் வேல்யூ பண்ணணும். அதில் 3%. இது 25A. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட டிக்ளரேஷன் எனக்கு வேணும், இந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் 25A வேல்யூ பண்ணணும். ப்ராப்பர்ட்டியோட டிக்ளரேஷன் வேணும், நான் இதே ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கேன், இன்ஜெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், அவன் உள்ள வரக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா 25B வேல்யூ பண்ணணும். 25B where the prayer is for a declaration and for consequential injunction and the relief sought is with reference to any immovable property, fee shall be computed on 1/2 of the market value of the property or on ₹5,000 whichever is higher. அதே தான். ஆனால் கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப் என்னன்னா, பொஷன் இல்லாமல், பொஷனே என்கிட்ட தான் நான் தான் வச்சிருக்கேன், டிக்ளரேஷன் அண்ட் ஃபார் கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப் கொடுத்தா போதும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் வேல்யூவில் ½ ஆஃப் தி அமௌண்ட் எடுத்துட்டு அந்த வேல்யூ, அந்த அக்ரிகேட்டட் வேல்யூ, ₹1 கோடி ப்ராப்பர்ட்டி எழுதவா செக்ஷன் 25 பொறுத்தளவுல டிக்ளரேஷன் ரிலீஃப், டிக்ளரேட்டரி டிகிரீஸ் அண்ட் ஆர்டர்ஸ். செக்ஷன் 25 பொறுத்தளவுல டிக்ளரேட்டரி டிகிரீஸ் அண்ட் ஆர்டர்ஸ். இந்த டிக்ளரேட்டரி டிகிரீஸ் அண்ட் ஆர்டர்ஸை பொறுத்து செக்ஷன் 25க்கு வந்து இதை நம்ம ப்ராக்டிஸ் ஓரியன்டாக என்ன சொல்லுவோம்னா ஃபுல் கோட் ஃபீ அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்ன அப்படின்னா, நீங்கள் டிக்ளரேஷனும் கேட்பீங்க அண்ட் ஆல்சோ சாட் கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப் ஆஃப் பொசிஷன். பொசிஷனும் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூவில் ஃபீ கட்டணும். மார்க்கெட் வேல்யூ ஆர் ₹5,000 அந்த whichever is ஹையர் வேல்யூக்கு கட்டணும். இது செக்ஷன் 25A. செக்ஷன் 25B பொறுத்தளவில் உங்ககிட்ட தான் பொசிஷன் இருக்கு, நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட டிக்ளரேஷன் ரைட் கேட்குறீங்க, நான் தான் ஓனர் டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. பொசிஷன் இஸ் வெஸ்டட் வித் த பிளைண்டிஃப்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இதுல ½ ஆஃப் தி அமௌண்ட் கட்டினா போதும். செக்ஷன் 25B டிக்ளரேஷன்
கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப். நீங்கள் என்ன ரிலீஃப் வேணால் கேட்டுக்கலாம். அவன் வந்து ப்ராப்பர்ட்டியை கேட்க முடியாது, என்கிட்ட என்கம்பர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன் கேட்குறீங்க, பெர்பெக்சுவல் இன்ஜெக்ஷன் ஏதோ ஒரு இதுக்கு கேட்குறீங்க அப்படின்னா அது இதோட சேர்த்து கேட்டுக்கலாம். half ஆஃப் தி அமௌண்ட் எடுத்தால் போதும், அது half வேல்யூ எடுத்தால் போதும். இந்த 25A-வும் B-யும் தான் டைட்டில் சூட்ஸில் ஃபுல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைட்டில் சூட் அப்படிங்கிறது நீங்கள் இன்னொன்று எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ப்ரொபேட் ஓபி நம்மளுக்கு இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் போடுவோம், அங்கே வந்து ஒரிஜினல் சைடில் வந்து ப்ரொபேட் ஓபி வந்துட்டு ஹைகோர்ட்லேயே போடுவாங்க. அந்த ப்ரொபேட் ஓபியில் வந்துட்டு இஷ்யூஸ் ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா டிஓஎஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். டிஓஎஸ்ங்கிறது டைட்டில் சூட் அப்படின்னு சொல்லுவோம். டிஓஎஸ் அதில் இப்படி தான் வேல்யூ பண்ணுவாங்க. ப்ரொபேட் ஓபிக்கு போடும்போது நம்ம வேல்யூ வந்து நோஷனல் வேல்யூ போட்டுக்கிட்டே போவோம், நாமினலாக தான் இருக்கும் ஃபீ. அடுத்து 25C. இந்த 25C-யை பொறுத்தளவில் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்ஸு, ட்ரேட்மார்க்ஸு, இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸு, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் ரைட்ஸுன்ட்டு, அந்த மாதிரியான இருக்கிறதுக்கு இந்த C-ல வேல்யூ பண்ணுவோம். C-யை பொறுத்து நீங்கள் எவ்வளோ பிளைண்ட்டில், ஏன்னா அது வந்து உங்களுக்கு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வேல்யூ பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்களோ அதுதான். ஒன்று நீங்கள் வேல்யூ பண்ணுறது, அல்லது ஆர் ஆன் ருபீஸ் 5,000 விச் எவர் இஸ் ஹையர். 5,000 ரூபாய்க்கு கீழே நீங்கள் வேல்யூ பண்ண முடியாது. 5,000 ரூபா ஆர் அந்த இப்போ நீங்கள் எந்த ரைட் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ, அதில் 3%, அது 25C. 25Cக்கு அடுத்து இந்த 25CCன்னு ஒரு கிளாஸ். அந்த 25CC அப்படிங்கிறது இப்போ இந்த 2017 அமெண்ட்மெண்ட்ல வந்தது. இந்த 2017 அமெண்ட்மெண்ட்ல சேர்த்த இன்க்ளூட் ஆன ஒரு provision where a defense of adverse possession is made, the same shall be treated as a counterclaim and fee shall be computed on the market value of the immovable property. நீங்க 25CCல, அதாவது இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியில டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் ஒருத்தன் கேட்கறான், இல்லைன்னா டிக்ளரேஷன் அண்ட் கான்சிக்வென்ஷியல் இன்ஜெக்ஷன் கேட்கறான், பிளைண்டிஃப் கேட்கறான்னா, டிஃபெண்டண்டா இருந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க இந்த ப்ளீ ரைஸ் பண்றீங்க, நான் வந்து அட்வர்ஸ் பொசிஷன், நான் வந்து மோர் தென் 12 இயர்ஸ் அவனோட பொசிஷன்ல இருக்கேன், அப்படிங்கும்போது எனக்கு அட்வர்ஸ் பொசிஷன் ரைட் கிளைம் ஆயிடுச்சு அப்படின்னு டிஃபென்ஸா கேட்டாங்க அப்படின்னா, அந்த ரிலீஃப் நீங்க அல்டிமேட்டா வந்து பிளைண்ட்டை டிஸ்மிஸ் தான் பண்ணுங்கன்னு கேட்பீங்க. ஸ்பெசிஃபிக்கா டிக்ளரேட்டரி ரிலீஃப் கொடுங்கன்னு நீங்க கேட்க மாட்டீங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பிரேயர் அப்படி கேட்க மாட்டீங்க. அப்படி கேட்காம இருந்தால் கூட உங்களுடைய ப்ளீ வந்து அட்வர்ஸ் பொசிஷனா இருந்தா ஃபீ ஷால் பி கம்ப்யூட்டட் அஸ் இஃப் இட் இஸ் அ கவுண்டர் கிளைம். கவுண்டர் கிளைம் மாதிரி ஃபீ பே பண்ணணும். கவுண்டர் கிளைம் மாதிரின்னு சொன்னோம்னா திரும்ப அகைன் அதில் பார்க்கும்போது கவுண்டர் கிளைம்னா பிளைண்ட் மாதிரி நீங்க ஃபீ பே பண்ணணும். இது சிசி. அட்வர்ஸ் பொசிஷன் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மார்க்கெட் வேல்யூல எவ்வளவோ அதுல ஃபீ பே பண்ணணும். இதுல நீங்க அந்த 25B-ல தான் வேல்யூ பண்ணுவீங்க. ஏன்னா அட்வர்ஸ் பொசிஷன்னா நீங்க தான் பொசிஷன் இருக்கீங்கன்னு சொல்லி தான் நீங்க கேஸ் ரெடி போடுவீங்க, டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணுவீங்க. அப்போ 25B-ல வேல்யூ பண்ணிக்கணும். ரைட். அடுத்து 25D. 25D வந்து இந்த மூணுலையுமே அடங்காத விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இன் அதர் கேசஸ் 25A, B, CC இந்த நாலுலையுமே வராத கேசஸ் எல்லாமே 25D-ல நம்ம வேல்யூ பண்ணிடலாம். இந்த 25D-யும் செக்ஷன் 40-யையும் நீங்க கோரிலேட் பண்ணிக்கலாம். செக்ஷன் 25D அப்படிங்கிறது ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் நீங்க கேட்கணும் அப்படின்னா இந்த 25D-ல கேட்போம். இந்த நம்ம லீகல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு லீகல் ஹேர், நான் இவரோட இன்னாரோட லீகல் ஹேர் அப்படின்னு லீகல் ஹேர் சூட் போடுறீங்க அப்படின்னா 25D-ல வேல்யூ பண்ணுவீங்க. ஒரு டாக்குமெண்ட் ஃப்ராடுலன்ட் டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, என்னோட டாக்குமெண்ட் வேற எவனோ ஒருத்தன் பஞ்சு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா 25D-ல வேல்யூ பண்ணுவீங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நாட் பைண்டிங் அப் ஆன் தி பிளைண்டிஃப்னு கேட்பீங்க. இல்ல டு தட் எக்ஸ்டென்ட் இந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு டாக்குமெண்ட்ல 10 ப்ராப்பர்ட்டி போட்டா இந்த 2 ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் அது நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுங்க, டு தட் சம் போர்ஷன் ஆர் எக்ஸ்டென்ட். செக்ஷன் 40-யோட இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்து 25D-க்கும் 40-க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 40-யா இருந்தது அப்படின்னா இஃப் யூ ஆர் தி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி டாக்குமெண்ட் அப்படின்னா நீங்க தான் எக்ஸிக்யூட்டாவே இருக்கீங்க அப்படின்னா செக்ஷன் 40-ல கேன்சலேஷன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட், டிகிரிஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க கேட்க முடியும். என் ப்ராப்பர்ட்டி நான் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை கேன்சலேஷன் கேட்கறது செக்ஷன் 40-ல நான் போய் கேன்சலேஷன் கேட்கணும், இந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு.
என்னோட ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தர் வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா வித்தவுட் ரைட் இன்ட்ரெஸ்ட் ஆர் டைட்டில் இல்லாமல் அவர் ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா 25D இஸ் எனஃப். ப்ரொவைடட் பொசஷன் உங்ககிட்ட இருக்கணும். பொசஷன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ராடுலன்ட் டாக்குமெண்ட் மூலமா ஒருத்தன் பொசிஷனுக்குள்ள போயிட்டான், அந்த பொசிஷன் எஸ்டாப்ளிஷ்டு பொசிஷன் ஆயிருச்சு பை வே ஆஃப் அப்ராப்ரியேட் பாசிட்டிவ் எவிடன்சஸ் அப்படின்னா அந்த பொசிஷனை ரெக்கவரி பண்றதுக்கு நீங்க ஃபர்தர் ரிலீஃப்ஸ் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நியர் டிக்ளரேட்டரி ரிலீஃப் 34 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் படி ஒரு டிக்ளரேஷனால உங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை, கன்க்ளூட் ஆகாது, உங்களுடைய ரிலீஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் முடியாது அப்படின்னா டிக்ளரேட்டரி ரிலீஃப் மட்டும் கேட்கக்கூடாது. ஃபர்தர் ரிலீஃப்ஸ் எல்லாமே கேட்டுறணும். இது போக இப்போ ஒரு 3 monthsக்குள்ள வந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா சிங்கிள் ரிலீஃபா இருக்கிறதெல்லாம் ஈஸியாக அடி வாங்கிடும். அதனால எப்பயுமே வந்துட்டு சிங்கிள் ரிலீஃப் கேட்கறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது சும்மா ப்ராக்டிஸ் ஓரியன்டா சொல்றேன். எப்பயுமே 2 ரிலீஃப் 3 ரிலீஃப் சேர்த்துடணும். எப்படினாலும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து அதை நம்மளா கட் ஷார்ட் பண்ண வேண்டாம், இந்த ரிலீஃப் போதும் அப்படின்ட்டு. இப்போ டிக்ளரேட்டரி ரிலீஃப் இருக்குது அப்படின்னா நல் அண்ட் வாய்டு கேட்போம். நல் அண்ட் வாய்டு கேட்கும்போது எவனோ ஒரு ஃப்ராடுலன்ட் டாக்குமெண்ட் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அந்த டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்து 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஈவன் தோ அது வாய்டு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாலும் 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஹிட் பை லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி அந்த சூட் வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே ரிஜெக்ட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்தர் ரிலீஃப் கேட்டுறணும். கோர்ட் வந்து பார்ஷியலாக பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒன்று அஸ் அ ஹோலாக ரிஜெக்ட் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ண முடியாது. டிக்ளரேட்டரி ரிலீஃப் நல் அண்ட் வாய்டு, இந்த டாக்குமெண்ட் நல் அண்ட் வாய்டுன்னு மட்டும் கேட்டதோட இல்லாமல் ஃபர்தர் ரிலீஃப் என்ன கேட்டுக்கலாம்? என்னோட பொசிஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னோட இந்த ஃப்ராடுலன்ட் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ஃபர்தர் என்கம்பரன்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன 2 ரிலீஃப் கேட்டுக்கலாம். அதெல்லாம் நாமினலாக தான் நம்ம கோர்ட் ஃபீ கேட்க போகிறோம். இப்படி சப்சிக்வெண்ட் ரிலீஃப்ஸ் இருந்தது அப்படின்னா அதை சிங்கிள் ரிலீஃப்ங்கிற கான்செப்ட்லையோ லிமிடேஷன்லையோ ஹிட் ஆகாது. ஈவன் தோ ஒரு ஃப்ராடுலன்ட் டாக்குமெண்ட் நல் அண்ட் வாய்டு அப்படி இருந்தது அப்படின்னா செக்ஷன் 7 ஆஃப் டிபி ஆக்ட்ல காம்பிடென்ட்டே இல்லாத பர்சன் ஒருத்தன் டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுத்தான்னா அது வாய்டு தான். அதில் வந்துட்டு காம்பிடென்சியே இல்லை அப்படிங்கிறதுல போயிடும். ஏதாவது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் வந்துட்டு இமிடேஷனில் ஹிட்னு ஒரு ப்ளீ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொன்னேன் நான். சரி, இது செக்ஷன் 25. அடுத்து செக்ஷன் 26. செக்ஷன் 26 பொறுத்து இப்போ ஜேஜே ஆக்ட் வந்ததுக்கப்புறம், ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் அடாப்ஷன் ஃபுல்லாமே வந்து அந்த சென்ட்ரல் ஏஜென்சிக்கு போயிடுச்சு. அடாப்ஷனை பொறுத்தளவில் இப்போ அது வந்து ஒரு சோசியல் ரைட் ஆயிடுச்சு, சிவில் ரைட் ஆயிடுச்சு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன் நீங்கள் அடாப்ஷன் பண்ணிக்கலாம். 2014 சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஈவன் வந்துட்டு முஸ்லீம் பர்சனல் லாவோ கிறிஸ்டின் பர்சனல் லாவோ வந்து ஸ்பெசிஃபிக்கலி பெர்மிட் பண்ணலை அப்படின்னாலும் இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபிகலி பார் தி அடாப்ஷன் அப்படின்னு சொல்லி 2014 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் இப்போ 2025 கூட ஜிஆர்எஸ்ஜி ஆர்டர் போட்டிருக்காரு, நீங்கள் வந்து அடாப்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான மெக்கானிசம் வந்து ஜேஜே ஆக்ட்ல இருக்கு, சென்ட்ரல் ஏஜென்சியில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு ஏரியா. இது இல்லாமல் ஹிந்து அடாப்ஷன் ஆக்ட்ல வந்துட்டு அடாப்ஷன் பெர்மிசபிள். அதில் என்னென்ன கேட்டகரியெல்லாம் இருக்கும்? ஏஜ், இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஆப்போசிட் செக்ஸில் எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா 14 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும், இல்லை கஸ்டம்ஸ் பெர்மிட் பண்ணால் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஹிந்து அடாப்ஷன் ஆக்டில் இருக்கும். அடாப்ஷன் ஆக்ட் மூலமாக நடந்த ஒரு அடாப்ஷன், அந்த அடாப்ஷன் வேலிடா இன்வேலிடா, அது வந்து இப்போ பெர்ஃபெக்டாக தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான டிக்ளரேஷன் வந்து இந்த செக்ஷன் 26 நம்ம வேல்யூ பண்ணுவோம். அப்போ அடாப்ஷனை வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறீங்க. ஹிந்துஸை பொறுத்தளவில் செக்ஷன் 26, மற்ற அதர் ரிலீஜன்ஸுக்கு ஸ்டாச்சுட்டரி ரைட்டாக ஜேஜே ஆக்டில் அந்த சென்ட்ரல் போர்டு போயிடுறது, அது தனியாக போயிடும். இதை ஹிந்துஸ்ன்னு மட்டும் கன்ஃபைன் பண்ணுறதுக்கு இல்லை, சம்டைம்ஸ் வந்து முஸ்லீம் லாவாக இருந்தாலும் கஸ்டம்ஸ் பெர்மிட் பண்ணால் அது நிறையா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் இருக்கும், அதை அப்ஹெல்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் இருக்கும். ஈவன் வந்து முஸ்லீம் லாவில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலிங்கிற கான்செப்ட் இல்லை அப்படின்னு இருக்கும். கஸ்டம்ஸ் பெர்மிட் பண்ணும். சில செக்ட்ஸில் வந்துட்டு இந்த செக்ட் ஆஃப் பீப்புள் அமல்கமேட்டட் வித் தி லோக்கல் கஸ்டம்ஸ், அந்த லோக்கல் கஸ்டம்ஸ் அவங்களுக்கு பெர்மிட் பண்ணுது அப்படின்னா ஈவன் அதுவும் வந்து பெர்மிசபிள் தான். இண்டோ எப்படி வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி அதுலேயும் பெர்மிசபிள்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. இது மாதிரி
பெர்மிசபிளா இருந்தால், இப்போ எனக்கு முஸ்லீம்லாலேயோ இல்லைன்னா கிறிஸ்டின்லாலேயோ அப்படி பெர்மிட் பண்ணியோ டிபார் பண்ணியோ இல்லை, ஏதாவது ஒரு ஏரியாவில் ஏதாவது ஒரு செக்ட் வந்து அந்த கஸ்டம்ஸ் லோக்கல் கஸ்டம்ஸை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இதில் அடாப்ஷன்ஸ் வந்துடும். அடாப்ஷனை பொறுத்து in a suit for declaration in regard to the validity or invalidity of an adoption or of the factum of an adoption 26ல நீங்க வேல்யூ பண்ணிக்கணும். செக்ஷன் 26 பொறுத்தளவுல டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டா இருந்ததுன்னா 200 rupees பே பண்ணக்கூடிய கோர்ட் ஃபீ. இன் தி சிட்டி சிவில் கோர்ட் சென்னை ஆர் சப் கோர்ட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படி இருந்ததுன்னா rupees 250 if the market value of the property involved in or affected by the relief is rupees 3000 or less. அப்படின்னா 500 rupees. இப்போ ஒரு அடாப்ஷன்னால வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ டிஸ்டர்ப் ஆகுது, நேச்சுரல் டிவால்யூஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு மாறுது, ஒருத்தன் அடாப்ட் பண்ணிக்கிட்டான், இப்போ ஏற்கனவே வந்துட்டு ஒரு பெண் குழந்தை தான் இருக்கு, ஒரு ஆண் குழந்தைய வந்து அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா ஷேர் வேல்யூ மாறும் டிவால்வ் ஆகும்போது. அப்ப அந்த வேல்யூக்கு என்னவோ அது 30,000க்கு மேல இருந்தா என்ன கீழே இருந்தா என்ன அப்படின்னா 30,000 ஆர் லெஸ் வேல்யூவா இருந்ததுன்னா உங்களுடைய கோர்ட் ஃபீ 500 rupees. இஃப் இட் இஸ் அபவ் அப்படின்னா 30,000க்கு மேல இருக்குது 1 lakhக்குள்ள இருக்குது அப்படின்னா 750. அதுக்கு மேல இஃப் இட் இஸ் அபவ் 1 lakh rupees அப்படின்னா 750 750 ரூபாய். ஹைகோர்ட்டா இருந்தது அப்படின்னா 1000 rupees. ஹைகோர்ட்டை பொறுத்தளவுல நம்மளுக்கு இங்க ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, அங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவுல 1000 rupees அடாப்ஷன் சூட்ஸுக்கு கோர்ட் ஃபீ. இது செக்ஷன் 26. அப்போ 26ல வந்து அடாப்ஷன் ப்ரிடாமினண்டா ஹிந்துஸ்குள்ள பெர்மிசபிள் ஸ்டாச்சுட்டரி ரைட்டா கொடுத்துட்றாங்க, மற்றவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய சிவில் ரைட்டா வந்துருது, ஸ்டாச்சுட்டரி ரைட்டா வந்துருது ஜேஜே ஆக்ட் மூலமா. 26ல இப்படி வேல்யூ பண்ணிக்கிறீங்க. 2014 ஆக்ட் அப்புறம் இப்போ நம்ம ஜிஆர்எஸ்ஜே போட்ட ஆர்டர் இது எல்லாமே வந்துட்டு அடாப்ஷன் ஓபன் டு ஆல் irrespective ஆஃப் ரிலிஜன் இது எல்லாமே வந்து 26ல வந்துருது. அடுத்து 27 இது சூட் ஃபார் இன்ஜங்ஷன். சூட் ஃபார் இன்ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், டைப்ஸ் ஆஃப் இன்ஜங்ஷன் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்ல இருக்கும். நீங்க என்னென்ன டைப்ல எப்படி இன்ஜங்ஷன் கிளைம் பண்ணாலும் இந்த 27ல தான் வேல்யூ பண்ணணும். 27 பொறுத்தளவுல ஏ பி சி 3 கேட்டகரி தான். ஏ என்ன அப்படின்னா அதுல ஒரு 2 கேட்டகரி வரும், அது சொல்றேன் நான். வேர் த ரிலீஃப் சார்ட் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேர் த பிளைண்டிஃப் alleges that his title to the property is denied or when an issue is framed regarding the plaintiff's title to the property. நீங்க இன்ஜங்ஷன் கேட்க போறீங்க, அந்த இன்ஜங்ஷன்ல உங்களுடைய டைட்டில் டிஸ்பியூட்டட் டைட்டில் cloud of suspicion over the title இருக்கு அப்படின்னா இல்ல கோர்ட் அந்த டைட்டில் டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா fee shall be computed on 1/2 of the market value of the property or on rupees 750 whichever is higher. 1/2 of the உங்களுக்கு டைட்டில் டிஸ்பியூட் வருது, இன்ஜங்ஷன் கேட்குறீங்க அப்படின்னா நீங்களே ஒத்துக்கிட்டீங்க எனக்கு டைட்டில் டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கோர்ட் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணாலும் நீங்க வேல்யூ பண்ண வேண்டியது மார்க்கெட் வேல்யூல half of the வேல்யூ எடுத்து அதுக்கு கோர்ட் ஃபீ பே பண்ணணும். செகண்ட் ஒன் பி கிளாஸ். B பொறுத்து where the prayer relates to the plaintiff's exclusive right to use, sell, print or exhibit any mark and the trademark, copyrights இந்ததுக்கான உங்களுடைய intangible rights கேட்கக்கூடிய ரிலீஃப்ஸுக்கு எப்படி நம்ம 25ல கேட்டோமோ 25Cல சொன்னோமோ அதே மாதிரி இதுல 27B இன்டான்ஜிபிள் ரைட்ஸா இருந்தது அப்படின்னா நீங்க எவ்வளவு வேல்யூ ஃபிக்ஸ் பண்றீங்க, பிளைண்டிஃப் எவ்வளவு வேல்யூ ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த வேல்யூ ஆர் 2000 rupees whichever is higher அந்த வேல்யூல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து in any other cases எப்படி நம்ம 25D க்கு சொன்னோமோ அதே மாதிரி in any other cases அப்படின்னா the subject matter of the suit has a market value or not, அதுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கலாம் இல்லாம போகலாம். Fee shall be computed on the amount at which the relief sought is valued in the plaint or on rupees 1000. அப்போ நீங்க பிளைண்ட்ல எவ்வளவு வேல்யூ ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் ஆர் 1000 rupeesக்கு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்போ அதுக்கு 3% 30 ரூபாய். இது வந்து செக்ஷன் 27 பொறுத்து இன்ஜங்ஷன் சூட்ஸ். இது வந்து மோசல் ஏரியாஸ்ல நம்ம முன்சிப் கோர்ட்ஸ்ல வந்துட்டு ப்ரிடாமினண்டா இந்த 27 தான் வந்துட்டு இன்வோக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து செக்ஷன் 28. இந்த 28 வந்து சூட்ஸ் ரிலேட்டிங் டு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுல என்ன அப்படின்னா யாருக்கும் வந்துட்டு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கக்கூடிய சூட்ஸுக்கு எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறது. In
a suit for possession or joint possession of the trust property or for a declaratory degree, whether without consequential injunction, relief in respect of it between the trustees or rival claimants to the office of the trustee. Categories என்னென்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட பொசஷன், செப்பரேட் பொசிஷன் வேணும்னு கேட்டாலும், ஜாயிண்ட் பொசிஷன் வேணும்னு கேட்டாலும், ட்ரஸ்டீஸுக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட்ஸ் ஆர் ரைவல் கிளைமன்ட்ஸ் டு த ஆஃபீஸ், 2 ட்ரஸ்டி இருப்பாங்க, 4 ட்ரஸ்டி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள யார் மேனேஜ் பண்ணணுங்கிற டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா அவங்களும், பிளஸ் ட்ரஸ்டி அண்ட் அ பர்சன் ஹூ சீஸ் டு தி ஆஃபீஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் அப்படின்னாலும், 3 வருஷம் டென்யூர் இருந்திருக்கும் ஒரு ட்ரஸ்டிக்கு, அவனுக்கு 3 வருஷம் பீரியட் முடிஞ்சிருக்கும், 4வது வருஷம் அவன் வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னா இவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற டிஸ்பியூட்டா இருந்தாலும், fees shall be computed on the on 1/5 of the market value. இப்போ 1 கோடி ரூபாய் அப்படின்னா 20 லட்சம் ரூபாயை நீங்க வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 20 லட்சம் ரூபாயில 3%, subject to the maximum of fee of rupees 1000. 20 லட்சம் ரூபாய்க்கு 3%னா 60,000 ரூபாய். ஆனா எவ்வளவு நம்ம பே பண்ணா போதும் அப்படின்னா 1000 rupees பே பண்ணா போதும். ஆர் வேர் த ப்ராப்பர்ட்டி ஹாஸ் நோ மார்க்கெட் வேல்யூனா 500 rupees தான் நீங்க கோட் ஃபீ கட்டுவீங்க. இது எதுக்காக அப்படின்னா, மற்ற அந்த 25A 25 27 26 இது எல்லாமே வந்துட்டு பர்சனல் ரைட்ஸ் இன்வால்வ்டு. பர்சனல் ரைட்டுங்கிறதுனால நம்ம மார்க்கெட் வேல்யூக்கு கோட் ஃபீ பே பண்ணுவோம். ட்ரஸ்ட்டை பொறுத்தளவில் யாரோட பர்சனல் ரைட்டும் கிடையாது, எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருந்தாலும் அதில் 1/5, அந்த 1/5 அமௌண்ட் வந்துட்டு 1000 rupees, அந்த வேல்யூ ஆஃப் தி கோட் ஃபீ 1000 rupees மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் 1000 rupees பே பண்ணால் போதும். ப்ராப்பர்ட்டிக்கு மார்க்கெட் வேல்யூவே இல்லை, அது எதுக்கு வரும்? ட்ரஸ்டீஸ்க்குள்ள டிஸ்பியூட் இருக்குது, அதுக்கு வந்துட்டு மார்க்கெட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆஃபீஸ் ஆஃப் ட்ரஸ்டிஷிப்பை பொறுத்தளவில் நீங்கள் 500 rupees பே பண்ணால் போதும். இது இல்லாமல் ப்ரொவைடட் தட், அதோட ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் என்ன அப்படின்னா, ப்ரொவைடட் தட் வேர் தி ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் ஹேவ் அ market value for the purpose of determining the jurisdiction of the courts shall be such amount as the plaintiff shall state in the plaint. மார்க்கெட் வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சூட் போடுறோம் அப்படின்னா, அந்த சூட்ல நீங்க என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த வேல்யூ தான் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணும். கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன். தமிழ்நாடு சிவில் கோர்ட்ஸ் ஆக்ட் மூலமா எந்தெந்த கோர்ட்டுக்கு என்ன பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன். அப்போ பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது முன்சிஃப் கோர்ட்டாக இருந்ததுன்னா பிலோ 1 lakh அண்ட் பிலோ, above 1 lakh to up to 10 lakhs சப் கோர்ட்டு, அதுக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இது செக்ஷன் 28 ட்ரஸ்ட்டை பொறுத்த அளவில். அதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் இருக்கு. அதில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன், ப்ராப்பர்ட்டி கம்ப்ரைஸ்டு இன் அ ஹிந்து, முஸ்லிம் ஆர் அதர் ரிலீஜியஸ் ஆர் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் ஷால் பி டீம்ட் டு பி எ ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி and the manager of such property shall be deemed to be the trustee thereof. அப்போ எந்த ஒரு ரிலீஜியஸ் ஆர் சேரிட்டபிள் பர்பஸ்க்கு இருக்குது அப்படின்னா, இது எல்லாமே என்டோன்மெண்ட்ஸா இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். இது ஜெனரல் ப்ரொவிஷன். இப்போ ஹச்ஆர்என்சி ஆக்ட் இருக்கு, வக்ஃபு ஆக்ட் இருக்குது அப்படின்னா, சூட் பாரா இருந்ததுன்னா நீங்க இதை இன்வோக்கே பண்ண முடியாது. அந்தந்த அப்ராப்ரியேட் ஸ்டாச்சுட்டரி ட்ரிபுனலுக்கு தான் போக முடியும். நீங்க வக்ஃபு ட்ரிபுனல் இருக்கு, வக்ஃபு கோர்ட் இருக்குது அப்படின்னா நீங்க அங்கதான் போக முடியும். இது வந்து காமன் லா ரெமடியா இருக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். நம்ம ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இருக்குது, சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் இதுல வந்துடும், பப்ளிக் ட்ரஸ்ட்டுக்கு இதுல வந்துடும். ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஹிந்து ரிலீஜனா இருந்ததுன்னா ஹெச்ஆர்என்சி ஆக்டுக்கு போயிடும். அந்த 6, 5 இந்த ஏரியாவில் உள்ள அந்த பெருவிக்குள்ள இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டரை பொறுத்து தான் நீங்க முடிவு பண்ணிக்கணும். இது இல்லாம பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டா இருக்குது, ரிலீஜியஸ் கலர்ஸ் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சூட்டுக்கு வந்துக்கலாம். அதனாலதான் சொன்னேன் செக்ஷன் 9 ஆஃப் சிபிசி வந்து அன்லெஸ் அன்டில் அந்த காக்னிசன்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட் வந்துட்டு பார் பண்ணிருக்க ஒரு லானா நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது. இது ஜெனரலா இருக்கிற விஷயம் தான். அந்தந்த ஆக்டை நீங்க பாத்துக்கணும். ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் வருது அப்படின்னா அந்தந்த ஆக்டை பாத்துக்கணும். ரைட், 6 monthsக்குள்ள வந்துட்டு நீங்க சூட்டு போடணும். இதுக்கு அப்பீல் ரெமெடி கிடையாது. நீங்க சிஆர்பி தான் போக முடியும், அதுக்கு மேல அந்த டிகிரிக்கு மேல. இது ஒரு லிமிடேஷன். ரைட், செக்ஷன் 29 இதோட வேல்யூ எப்படி பண்ணணும் அப்படின்னா, fee shall be computed on 1/2 of the market value of the property or on the rupees 800 whichever is higher. இதுல வந்து டைட்டில் டிஸ்பியூட்லாம் வராது.
அகைன்ஸ்ட் ட்ரூ ஓனரும் அது மாதிரி இருக்கும். சரி, இது 29. அடுத்து இது ஸ்பெசிஃபிக்கா அந்த டிஸ்போசிஷனுக்கு அகைன்ஸ்டா செக்ஷன் 6 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு மட்டும் இந்த 29. செக்ஷன் 30 என்ன அப்படின்னா சூட் ஃபார் பொசஷன் நாட் அதர்வைஸ் ப்ரொவைடட் ஃபார். இப்போ நம்ம 25, 27, 29 இந்த மூணுலையும் சொல்லி இருக்கிற பொசஷன் இல்லாம சம்மதர் பொசஷனுக்கு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து செக்ஷன் 30. இந்த சூட் ஃபார் பொசஷன் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி நாட் அதர்வைஸ் ப்ரொவைடட் ஃபார் இந்த 3 செக்ஷன் முன்னாடி சொன்ன செக்ஷன்ஸ் இல்லாம இருந்தது அப்படின்னா ஃபீஸ் ஷால் பி கம்ப்யூட்டட் ஆன் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர் ஆன் ₹5,000 whichever is higher. அப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் ப்ரிடாமினண்டா போகும், ₹5,000 போகாது. இமூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால சொல்றேன். ப்ரொவைடட் தட் இன் அ கேஸ் வேர் டிஃபென்ஸ் ஆஃப் அட்வர்ஸ் பொசிஷன் இஸ் மேட் same shall be treated as a counter claim and fee shall be computed on the market value of the immovable property. நம்ம எப்படி சிசிக்கு சொன்னோமோ அதே மாதிரி அட்வர்ஸ் பொசிஷன் நீங்க கிளைம் பண்ணி கேட்டீங்கன்னாலும் fee shall be computed on the market value of the property. இது செக்ஷன் 30. செக்ஷன் 31 அடுத்து suits relating to easements. easement act வந்து ரொம்ப பெரிய ஏரியா. அந்த ஈஸ்மெண்ட்டை பொறுத்து நீங்க என்ன ரைட் கிளைம் பண்றீங்க அப்படின்னா டாமினண்டா இருக்கு, டாமினன்ட் ஓனரா இருக்கலாம், செவிடன்ட் ஓனரா இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா செக்ஷன் 31ல in a suit relating to an easement whether by the dominant or the servant owner fee shall be computed on the amount at which the relief is sought is valued in the plaint which amount shall in no case be less than ₹1,000. 1000 ரூபாய்க்கு கீழே நீங்க குறைக்க முடியாது. இப்ப மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி 100 கோடி கூட இருக்கலாம். ஈஸ்மெண்ட்ரி ரைட்டை பொறுத்தளவுல நீங்க என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுதான் வேல்யூ. அந்த வேல்யூ 1 லட்சமா இருந்ததுன்னா 3000 ரூபாய் கட்ட போறீங்க, 10 லட்சமா இருந்ததுன்னா 30,000 ரூபாய் கட்ட போறீங்க. ஆனா 1000 ரூபாய்க்கு கீழே உங்களால கட்ட முடியாது. நீங்க எவ்வளவு வேல்யூ ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுதான் செக்ஷன் 31 பொறுத்தளவுல. இது இல்லாம அதுலயே ஒரு காம்பன்சேஷன் கிளாஸ் நம்ம எப்படி செக்ஷன் 22க்கு சொன்னோமோ அது மாதிரி இதுல ஒரு காம்பன்சேஷன் கிளாஸ் ப்ரொவிசோ கிளாஸ் வேர் காம்பன்சேஷன் இஸ் கிளைம்ட் பிசைட்ஸ் அதர் ரிலேட்டிங் டு சச் ஈஸ்மெண்ட் fee shall be paid on the amount claimed as compensation in addition to the fee payable on such other relief. நீங்க ஒரு காம்பன்சேஷன் கேக்குறீங்க, என்னோட ஈஸ்மெண்ட் ரைட்டை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணிட்டான், அவன் வந்து எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க காம்பன்சேஷனுக்கு எப்படி 22ல வேல்யூ பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க அடிஷனல் கோர்ட் ஃபீ கட்டணும். இது செக்ஷன் 31. அடுத்து செக்ஷன் 32. செக்ஷன் 32 பொறுத்தளவுல ப்ரீஎம்ப்ஷன் சூட்ஸ். இந்த ப்ரீஎம்ப்ஷன் சூட்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரேரா வரும். ப்ரீஎம்ப்ஷன்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் ரைட் டு பர்ச்சேஸ் தி ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 22 ஆஃப் இந்து செக்ஷன் ஆக்டா இருக்கும், 4 ஆஃப் பார்ட்டிஷன் ஆக்டா இருக்கும். இதுல கோ ஓனர்ஸ் அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண போறாங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரைட் இருக்கு, எனக்கு ப்ராப்பர்ட்டி கொடுங்க, நான் அந்த மார்க்கெட் வேல்யூவை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கறது தான் இந்த ப்ரீஎம்ப்ஷன். இதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ப்ரிடாமினண்டா ப்ரீஎம்ப்ஷன் ரைட்டுங்கிறது கோ ஓனர்ஸ் மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும், அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். பார்ட்டிஷன் எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த ரைட் கிளைம் பண்ண முடியாது. அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணதுக்கு பிற்பாடு தான் நீங்க கேட்க முடியும். ஆக்சுவல் சேல் எஃபெக்ட் ஆகணும். ஆக்சுவல் சேல் எஃபெக்ட் ஆகி வித்தின் அ பீரியட் ஆஃப் 1 இயருக்குள்ள நீங்க கேட்கணும். இந்த 3 கிளாஸஸ் இருந்தா தான் ப்ரீஎம்ப்ஷன் ரைட் கேட்க முடியும். இந்த அன்ஸ்க்ரூப்புலஸ் லிட்டிகன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிஷன் சூட் இருக்கும்போது ஒரு ஷாம் அண்ட் நாமினல் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி தேர்ட் பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. தேர்ட் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தனை உள்ள கொண்டு வந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ள விடுறது, இது பண்றது. ஜாயிண்ட் பொசிஷன்ல இருக்கும்போது தேர்ட் பார்ட்டி ஒரு சேலே வாங்கியிருந்தாலும் அவன் டு தட் எக்ஸ்டெண்ட் 1/5 தான் நான் ஷேர் வாங்கியிருக்கேன், யூடிஎஸ்ஸா வாங்கியிருக்கேன், அன்டிவைடட் ஷேரா வாங்கியிருக்கேன்னா அவன் அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனுக்குள்ள வர முடியாது. வாட் இஸ் தி ரெமிடி அவைலபிள் டு த தேர்ட் பார்ட்டி பர்ச்சேசர் அப்படின்னா he has to work out the remedy of partition. கோர்ட்டு தான் பார்ட்டிஷன் எஃபெக்ட் பண்ணி கொடுக்கணும், கோர்ட்டு தான் பொசிஷன் கொடுக்கணும். ஒரு தேர்ட் பார்ட்டி பர்ச்சேசர் வந்து கோ ஓனர்ஸ் மீத 3 பேர் இருக்கும்போது நான் அவனோட ஒன் ஆஃப் த கோ ஓனர்ட்ட இருந்தா ப்ராப்பர்ட்டி வாங்கினேன், எனக்கு வந்து பிசிக்கல் பொசிஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள வர முடியாது. இது அவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற ஒரு லிமிடேஷன்.
இல்லை ஷேம் அண்ட் நாமினல் அப்படிங்கிறதுனா நாட் இன்டெண்டட் டு பி ஆக்டட் அப்பானா இருக்கலாம். அது வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் என்கம்பரன்சஸாக இருக்கும். என்கம்பரன்ஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மேலஃபைடு டிரான்சாக்ஷன் வந்து ஷேம் அண்ட் நாமினலாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு இட் நீட் நாட் பி ஆக்டட் அப்பான். ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்குவாங்க, அதை ஆக்டே பண்ண மாட்டாங்க. ஒரு சேல் டீடு நடந்திருக்கும், கன்சிடரேஷனே பாஸ் ஆயிருக்காது, அது நல் அண்ட் வைடாக போயிடும். கன்சிடரேஷன் இல்லைன்னா நல் அண்ட் வைடாக போயிடும், வாய்டு டாக்குமெண்ட்டாக போயிடும். சம்டைம்ஸ் வந்துட்டு நேம் சேக் பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், பொசிஷன் எல்லாமே இவன்ட்டு இருக்கும். ஆப்வியஸ்லி செக்ஷன் 4ல ஹிட் ஆயிரும் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டை பொறுத்தளவில், திரும்ப அதை ரெக்கவரி பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து ஷேம் அண்ட் நாமினல். ஷேம் அண்ட் நாமினல்னா ட்ரூ இன்டென்ட் வந்து அதில் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது, ஆக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் டாக்குமெண்ட்ஸ் நடந்திருக்கும், அந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காது. இது எல்லாமே ஷேம் அண்ட் நாமினல். அப்போ ப்ரீஎம்ப்ஷன் சூட்ஸை சொல்லிட்டேன். செக்ஷன் 4ஐயும் பார்ட்டிஷன் ஆக்ட் 22 இன்டூ செக்ஷன் ஆக்ட். இதில் இந்த சூட் டு என்ஃபோர்ஸ் அ சூட் ரைட் ஆஃப் ப்ரீஎம்ப்ஷன் ஃபீ ஷால் பி கம்ப்யூட்டட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் த சேல் which the preemptor seeks to avoid or on the market value whichever is less. இப்போ 5ல் ஒரு பாகம் பார்ட்டிஷனில் 1/5 ஷேரை வந்து நான் சேல் பண்ணிடுறேன். என் பிரதர்ஸ் 4 பேர் இருக்காங்க, நான் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிடுறேன், என்னோட ஷேரை மட்டும். நான் சேல் பண்ண வேல்யூ வந்து 10 லட்ச ரூபாய் இருக்கு. அப்போ அந்த 10 லட்ச ரூபாய்க்கு தான் அவர் கோட் ஃபீ கட்டணும். ஒருவேளை மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருந்தது அப்படின்னா எது கம்மியான வேல்யூவோ அதுக்கு கோட் ஃபீ கட்டிக்கலாம். whichever is lesser. அந்த டாக்குமெண்ட் ஃபேஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ல என்ன கன்சிடரேஷன் பாஸ் ஆச்சுன்னு சொல்லி அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்து நீங்கள் 32ல் வேல்யூ பண்ணிக்கணும் 3%. அது எப்பயும் போல தான். அப்போ ப்ரீஎம்ப்ஷனை பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணியிருக்கணும், அன்டிவைடடாக தான் சேல் ஆகிருந்திருக்கணும், வித்தின் அ பீரியட் ஆஃப் 1 இயருக்குள்ள இருக்கணும், கோ ஓனர் சேல் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே இருந்தது அப்படின்னா ப்ரீஎம்ப்ஷன் சூட்டு போடலாம். ப்ரீஎம்ப்ஷன் சூட்டை பொறுத்தளவில் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேராக தான் வரும்.